தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 9:6 வாசிங்களேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். மனம் திரும்பினவர் சவுல் என்பதற்கு அடையாளம் தான் அவர் ஜெபம் பண்ணுகிறான் என்ற வார்த்தை. ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைக்கு அடையாளம் அது சத்தமிட்டு அழுவது தான். அதை போல உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு அடையாளம் ஜெபிப்பது. அதைத்தான் இங்கே சவுல் பண்றார். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இது யாரத்துல சொல்றாருன்னா, அந்த தமஸ்குவில் இருந்த ஒரு நல்ல ஒரு சீசன், ஆண்டவர் சீசன் ஆகிய அனனியாவை பார்த்து சொல்றார். அனனியாவே, நீ எழுந்து நேர் தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்கிற ஒரு பேருன ஒரு மனுஷனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று அனனியாவை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து கொடுத்த ஒரு செய்தி தான் இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்படின்னா இந்த சவுல் முதல் ஜெபிக்க துவங்கின உடனே பரலோகம் அதை கேட்டிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான விஷயங்க. இதை கேட்கிற அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க உண்மையாய் மனம் திரும்பி கருத்தா ஊக்கமாய் ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு அடையாளம். ஜெபம் சாதாரண விஷயம் கிடையாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, ஜெபிக்கிற அத்தனை பேரையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் ஜெபம் அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் பெருமூச்சு அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக சொல்றார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் சொல்ற அந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், புலம்பல் வியாகுலங்கள் உங்களுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. இன்னும் சொல்ல, நீங்க ஜெபிக்கவே முடியாமல் இருக்கிற பெருமூச்சு சத்தத்துடைய மொழி கூட அவருக்கு தெரியும். கண்ணீரின் மொழி அவருக்கு தெரியும், பெருமூச்சின் சத்தத்துடைய மொழி அவருக்கு தெரியும். அனைத்தையும் அறிந்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறா, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். வீணா போயிடுச்சு நினைக்காதீங்க. தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.